கான்பூரின் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான் அனன்யா. அவளுக்கு இப்போது 17 வயதுதான் ஆகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருந்த அவளுக்கு மேற்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதில் அலாதி ஆசை. ஆனால் அவளுடைய தந்தை ராம்பிரசாத் அதற்கு முற்றிலும் எதிராக இருந்தார். அனன்யா தன் தாய் சுமித்ராவிடமும் மாமா விவேகிடமும் கெஞ்சினாள். எப்படியாவது அப்பாவை சம்மதிக்க வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள். சுமித்ரா அவளால் முடிந்தவரை கணவரிடம் பேசிப் பார்த்தாள். ஆனாலும் ராம்பிரசாத் மசியவில்லை. இன்றைய காலகட்டத்தில் கல்லூரிகளில் படிப்பை விட தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் காதலும் தான் அதிகமாக நடக்கிறது என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அப்போதுதான் மாமா விவேக் உள்ளே புகுந்து ராம்பிரசாத்திடம் பேசி நிலைமையை விளக்கினார். அனன்யா அப்படி எந்த தவறான பாதையிலும் செல்ல மாட்டாள் என்றும் படிப்பில் மட்டுமே அவளது கவனம் இருக்கும் என்றும் அவளது நடத்தைக்கு தான் முழு உத்தரவாதம் அளிப்பதாகவும் கூறினார். விவேக் அவ்வளவு தூரம் உறுதியளித்த பிறகே ராம்பிரசாத் அனன்யாவை கல்லூரிக்கு அனுப்ப சம்மதித்தார். ஆனால் அனன்யாவின் பொறுப்பு இன்று முதல் உன்னுடையது என்று விவேக்கிடம் கராராக கூறிவிட்டார். அவள் ஏதாவது தவறான காரியம் செய்து இந்த வம்சத்தின் பெயருக்கும் குடும்பத்தின் மானத்திற்கும் கலங்கம் ஏற்படுத்தினால் அனன்யா மட்டுமல்ல, அவளை நம்பி பரிந்துரைத்த நீயம்தான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். அதற்கு விவேக், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நான் அனன்யாவின் ஒவ்வொரு செயலையும் ஒரு நிழல் போல கண்காணிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். மாமாவின் மனதில் அப்போது என்ன இருந்தது, அவர் ஏன் தனக்கு இவ்வளவு தூரம் ஆதரவாக பேசுகிறார் என்று அனன்யாவிற்கு அப்போது விளங்கவில்லை. ஆனால் தன் மாமாவுடனான இந்த உறவும் பழக்கமும் இவ்வளவு பெரிய திருப்பத்தை நோக்கி தன்னை அழைத்துச் செல்லும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. சில நாட்களிலேயே விவேக் அவளுடன் சென்று நகரின் புகழ்பெற்ற கல்லூரியில் அவளை சேர்த்துவிட்டார். ஆரம்பத்தில் அனன்யா முழு மனதுடன் படிக்கத் தொடங்கினாள். கல்லூரியில் யாரிடமும் அதிகமாக பழகாமல் ஒதுங்கியே இருந்தாள். கல்லூரியில் அன்றாடம் என்ன நடந்தாலும் அவள் மாலையில் வீட்டிற்கு வந்ததும் விவேகிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வாள். விவேகம் அவளிடம் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகி வந்தார். ஆனால் சில நேரங்களில் அவர் தன்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்ப்பது போல் அனன்யாவிற்கு தோன்றும். விவேக்கின் மனைவி, அதாவது அனன்யாவின் அத்தை கிராமத்தில் வசித்து வந்ததால் விவேக் தனது அலுவலக வேலை காரணமாக இவர்களது வீட்டிலேயே தங்கியிருந்தார். நாட்கள் செல்லச் செல்ல கல்லூரியில் அனன்யாவிற்கு நேகா என்ற ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது. அந்த தோழியுடன் பழகத் தொடங்கிய பிறகுதான் அனன்யாவின் திசை மாறத் தொடங்கியது. தனக்கு ஏற்கனவே பெரிய இடத்தில் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது என்று நேகா அனன்யாவிடம் கூறினாள். ஒருநாள் நேகா தன் வருங்கால கணவனை அனன்யாவிற்கு அறிமுகப்படுத்தியும் வைத்தாள். தங்களுக்குள் திருமணம் முடிவாவதற்கு முன்பே தாங்கள் இருவரும் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டதாக நேகா அனன்யாவின் காதில் ரகசியமாக கூறினாள். தங்களுக்குள் இப்போது எந்த திரையும் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவள் விவரித்த விதம் அனன்யாவிற்குள் ஒரு புதிய சலனத்தை ஏற்படுத்தியது. நேகா அப்படிச் சொன்னதும் அனன்யாவிற்கும் அதுவரை அறியாத சில விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் தொற்றிக்கொண்டது. வயதுக்கே உரிய முதிர்ச்சியின்மை காரணமாக தான் தெரிந்து கொள்ளக் கூடாத விஷயங்களைப் பற்றி எல்லாம் தன் தோழியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளத் தொடங்கினாள். இந்த விஷயங்களைப் பற்றி தீவிரமாகச் சிந்திக்கத் தொடங்கிய போதே தான் ஒரு தவறான பாதையை நோக்கிச் சறுக்குகிறோம் என்பது அவளது உள்மனதிற்கு அரைகுறையாக எட்டியது. ஆனால் அவளது எண்ண ஓட்டம் அவளது கட்டுப்பாட்டையும் மீறி நின்றது. அனன்யாவிற்கு எந்த பையனுடனும் பழக்கமோ நட்போ இல்லை. அதனால் நேகா சொன்ன விஷயங்களை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அவளது மனதில் மாமா விவேக்கின் முகம்தான் வந்து போனது. உடனே அவள் தன் மனதைக் கலைத்துக் கொண்டு, அனன்யா, இதெல்லாம் என்ன முட்டாள்தனம், நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய், அவர் உன் மாமா என்று தனக்குத் தானே கடிந்து கொள்வாள். ஆனால் விவேக்கின் பேச்சும் அவர் அவளிடம் காட்டிய அதீத நெருக்கமும் அவளது எண்ணங்களுக்கு மேலும் எரியூட்டுவது போல் இருந்தன. விவேக்கின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவளால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை.
சில சமயங்களில் அவரும் தன்னை இப்படித்தான் பார்க்கிறாரோ என்று தோன்றும். ஆனால் சில நேரங்களில் அவர் அவரிடம் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பார். உன் அப்பா எவ்வளவு கண்டிப்பானவர் என்று உனக்கு தெரியும். நீ ஏதாவது தவறு செய்தால் உன்னை மட்டுமல்ல என்னையும் சேர்த்துத்தான் தண்டிப்பார் என்று அடிக்கடி நினைவூட்டுவார். அவரது எச்சரிக்கையை கேட்டு அவள் தன் மனதை கட்டுப்படுத்த முயன்றாலும் இளமை பருவம் என்பது ஒரு குருட்டு பருவம் அல்லவா? பனிக்காலத்தில் குளிர் காய்வதற்காக நெருப்பைத் தொடுவது போன்றது அது. கைகளைச் சூடாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து நெருப்பிலேயே கையை வைக்கும் அபாயம் அதில் இருந்தது. கல்லூரிக்குச் சென்றாலும் அங்கேயும் அவளது தோழிகள் மத்தியில் இதே போன்ற அரட்டைகளும் பேச்சுக்களும் தான் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்த அனன்யா தன் தோழிகள் சொன்ன விஷயங்களையே படுக்கையில் படுத்துக்கொண்டு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அன்று மாலை விவேக் அலுவலகத்தில் இருந்து களைப்பாக வந்து அமர்ந்தார். அனன்யா சோபாவில் அமர்ந்து ஏதோ ஆழமான சிந்தனையில் இருப்பதைக் கண்டு, அனன்யா என்ன இவ்வளவு ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அனன்யா ஒரு விசித்திரமான பாவனையுடன் அவரை நோக்கி, மாமா என் தோழி என்று என்ன சொன்னாள் தெரியுமா என்று கேட்டாள். சிறுவயதில் இருந்தே தன் மனதில் உள்ள அனைத்தையும் மாமாவிடம் கொட்டித் தீர்க்கும் பழக்கம் அவளுக்கு இருந்தது. எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் மறைக்காமல் அவரிடம் சொல்லிவிடுவாள். விவேக் அவளை ஏறிட்டு பார்த்துவிட்டு, சொல், உன் தோழி உன்னிடம் அப்படி என்ன சொன்னாள் என்று கேட்டார். இணையத்தில் பலவிதமான வயது வந்தோருக்கான வீடியோக்கள் கிடைக்கின்றன என்றும் அதில் இல்லாத விஷயங்களே இல்லை என்றும் என் தோழி சொன்னாள். உங்களிடமும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது, இணைய வசதியும் இருக்கிறது. நீங்களும் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? நாம் இருவரும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்து மகிழ்வோமா என்று அனன்யா கேட்டாள். தன் முகத்தை விவேக்கின் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு சென்று கிசுகிசுக்கும் குரலில் அவள் இதைச் சொன்னாள். விவேக் கோபத்தால் விரிந்த கண்களுடன் அவளை பார்த்தார். அவர் தன்னை நன்றாக திட்டித் தீர்க்கப் போகிறார் என்று அனன்யா பயந்தாள். ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே விவேக்கின் முகம் சட்டென்று மாறியது. அவளை உற்று பார்த்த அவர் மனதிற்குள் ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவராக புன்னகைத்தார். அதே கிசுகிசுப்பான தொனியில், அனன்யா, இந்த விஷயங்களைப் பற்றி மட்டும் உன் அப்பாவிடம் எதையும் சொல்லிவிடாதே. இல்லையென்றால் உன் அப்பா உன்னை மட்டுமல்ல என்னையும் சேர்த்தே இந்த வீட்டை விட்டு துரத்திவிடுவார். நான் உனக்கு உத்தரவாதம் அளித்திருப்பதால் எனக்கும் தங்குவதற்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் என்றார். மேலும் வீடியோ பார்ப்பதைப் பற்றி பேசுகையில், நீ இன்று இரவு நேரத்தில் யாரும் பார்க்காத போது என் அறைக்கு வா, உனக்கு எல்லா வகையான வீடியோக்களையும் நான் காட்டுகிறேன் என்று கூறினார். அப்படிச் சொல்லும்போது விவேக்கின் கண்களில் ஒரு பிரகாசமான குறும்பு மின்னியது. அதன் அர்த்தம் அந்த அறியா பருவத்தில் அனன்யாவிற்கு புரியவில்லை. அதன் பிறகு விவேக் தன் அறைக்குச் சென்றார். அனன்யா படிக்க அமர்ந்தாள். ஆனால் அவளது மனம் புத்தகத்தில் ஈடுபடவில்லை. வரவிருக்கும் இரவை பற்றியும் அங்கு என்ன நடக்கும் என்பதைப் பற்றியுமே அவளது மூளை சிந்தித்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் படிப்பில் விவேக் மிகவும் கண்டிப்பானவர் என்பதால் அவளது கல்லூரி பாடங்களை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. முதலில் உன் படிப்பு, அதற்குப் பிறகுதான் மற்ற பொழுதுபோக்குகள் என்று அவர் ஏற்கனவே அவளிடம் கராராக கூறியிருந்தார். நீ படிப்பில் சிறப்பாக இருந்தால் உன் அப்பாவும் உன்னை நம்புவார், உனக்கான சுதந்திரத்தின் கதவுகள் திறக்கும் என்று அவர் சொன்னது அனன்யாவிற்கு சரியாகப்பட்டது. எனவே அவள் தன் மனதிலிருந்த சலனங்களை தற்காலிகமாக ஒதுக்கிவிட்டு தன் கல்லூரி வீட்டுப் பாடங்களை முழு கவனத்துடன் செய்து முடித்தாள். இரவு நேரம் நெருங்க அவளது இதயத் துடிப்பு அதிகரித்தது. வீட்டில் அனைவரும் உறங்கிய பிறகு நள்ளிரவில் அவள் அமைதியாக விவேக்கின் அறைக்குச் சென்றாள். அவள் உள்ளே நுழைந்தபோது விவேக் பெண்களுக்கான சில கவர்ச்சி பத்திரிகைகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அனன்யாவைக் கண்டதும் அவர் புன்னகைத்துக் கொண்டே அந்த பத்திரிகையை மேஜைக்கு அடியில் மறைத்து வைத்தார். அது ஒரு கடுமையான குளிர்காலம் என்பதால் அன்றைய இரவு பனிப்பொழிவு மிக அதிகமாக இருந்தது. குளிரின் தாக்கம் தாங்காமல் அனன்யா நேராகச் சென்று விவேக்கின் படுக்கையில் அமர்ந்தாள். அவரது அருகில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு, மாமா, எனக்கு அந்த வீடியோவை விரைவாக காட்டுங்கள்
இல்லை என்றால் அப்பா எந்த நேரத்திலும் எழுந்து வந்துவிடப் போகிறார் என்று அவசரப்படுத்தினாள். விவேகும் நேரத்தை வீணடிக்காமல் தன் மொபைலை எடுத்து அவளுக்கு சில வீடியோக்களைக் காட்டத் தொடங்கினார். அந்தக் காட்சிகளை பார்த்தபோது அனன்யாவிற்குள் ஒரு விசித்திரமான பதற்றமும் மாற்றமும் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் சில நிமிட வீடியோக்களை மட்டுமே பார்த்திருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக ராம்பிரசாத் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்துவிட்டார். அறைக்குள் நுழைந்த ராம்பிரசாத் தன் மகளை அங்கே கண்டதும் அதிர்ச்சியடைந்தார். இவ்வளவு நள்ளிரவில் மாமாவின் அறையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உடனே உன் அறைக்குச் செல் என்று சத்தமிட்டார். அப்பாவின் கடுமையான குரலைக் கேட்டதும் அனன்யா பயத்தில் நடுங்கிவிட்டாள். தான் பார்த்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு பதற்றத்துடன் வேகமாக தன் அறைக்கு ஓடி வந்து படுத்துக்கொண்டாள். அப்பா விவேக்கின் அறையை விட்டு வெளியேறி தன் அறைக்குச் சென்ற பிறகு மீண்டும் விவேக்கின் அறைக்குச் செல்லலாம் என்று அவள் திட்டமிட்டாள். ஆனால் அன்று இரவு ராம்பிரசாத்திற்கு விவேக்கிடம் ஏதோ முக்கியமான குடும்ப விவகாரம் குறித்து பேச வேண்டியிருந்ததால் அவர் நீண்ட நேரம் விவேக்கின் அறையிலேயே அமர்ந்திருந்தார். அனன்யா படுக்கையில் காத்திருந்து எப்போது தூங்கினாள் என்றே அவளுக்கே தெரியவில்லை. மறுநாள் விடிந்தது. கல்லூரியிலிருந்து திரும்பிய அனன்யா அன்றைய இரவுக்காக ஆவலோடு காத்திருந்தாள். ஏனெனில் முந்தைய இரவு அவளால் முழுமையாக எதையும் பார்க்க முடியவில்லை. எப்படியோ தன் பொறுமையை கட்டுப்படுத்திக் கொண்டு இரவு வந்ததும் விவேக்கின் அறைக்குச் சென்றாள். ஆனால் விவேகோ, எனக்கு அலுவலக வேலைகள் சில பாக்கி இருக்கின்றன, அதை முடித்துவிட்டு வருகிறேன், நீ சிறிது நேரம் கழித்து என் அறைக்கு வா, நான் உனக்கு காட்டுகிறேன் என்றார். காலையிலிருந்து ஆவலோடு இருந்த அனன்யாவிற்கு இது ஏமாற்றத்தை தந்தது. அவள் சற்று கோபத்துடன் தன் அறைக்கு வந்து அமர்ந்தாள். அவளது மொபைலில் இணைய வசதி எப்போதும் ஆன் செய்யப்பட்டே இருக்கும். அப்போது அவளது மொபைலுக்கு முற்றிலும் புதியதொரு எண்ணில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதோடு ஒரு புகைப்படமும் வந்திருந்தது. அந்த புகைப்படத்தை திறந்து பார்த்த அனன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் அந்த படத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த மர்ம நபரிடமிருந்து அடுத்தடுத்து குறுஞ்செய்திகள் வரத் தொடங்கின. அவன் அவளிடம் மிகவும் கொஞ்சலாகவும் ஆசையை தூண்டும் வகையிலும் பேசினான். ஏற்கனவே சலனத்தில் இருந்த அனன்யா அவளது பேச்சில் மயங்கி அவளும் அதே பாணியில் பதிலளிக்கத் தொடங்கினாள். இந்த விஷயத்தை உடனடியாக விவேக்கிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவள் விவேக்கின் அறைக்கு ஓடினாள். ஆனால் அவரது அறைக்கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. வேறு வழியின்றி தன் அறைக்கு திரும்பிய அனன்யா அந்த தெரியாத முகமற்ற பையனுடன் சாட்டிங் செய்வதிலேயே மூழ்கிப் போனாள். பேச்சு தீவிரமடைந்த போது, நான் உன்னை நேரில் பார்க்க விரும்புகிறேன், தயவு செய்து வீடியோ காலில் வா என்று அவனிடம் கூறினாள். ஆனால் அந்த பையன் வீடியோ காலில் வர மறுத்துவிட்டான். அதே நேரத்தில் அனன்யா ஏதோ ஒரு தேவைக்காக தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவளது பார்வை மாமா விவேக்கின் மீது விழுந்தது. அவர் அந்த நள்ளிரவு நேரத்தில் தன் அறையிலிருந்து வெளியேறி மொபைலை பயன்படுத்தியவாறே வீட்டின் மொட்டை மாடிக்குச் சென்று கொண்டிருந்தார். இந்த இரவு நேரத்தில் அவர் ஏன் மாடிக்குச் செல்கிறார் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது மணி நள்ளிரவு 1 கடந்திருந்தது. அனன்யாவிற்கு தூக்கமும் வரவில்லை, மாறாக ஒரு புதிய சந்தேகம் அவளது மனதில் முளைவிட்டது. ஒருவேளை மாமா விவேக் தான் புதிய எண்ணில் இருந்து தனக்கு செய்தி அனுப்புகிறாரோ என்ற எண்ணம் ஓடியது. இந்த குழப்பமான சிந்தனைகளுடனேயே அவள் எப்போது தூங்கினாள் என்று தெரியாமல் உறங்கிப் போனாள். கனவில் விவேக் அவளோடு நெருக்கமாக இருப்பது போன்றும் அவளை ஏதோ செய்யச் சொல்வது போன்றும் ஒரு விசித்திரமான கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்தாள். மறுநாள் காலையில் விவேக்கை பார்த்தபோது அவர் முகம் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டது. அவர் அவளிடம் சிரித்துப் பேசினார். அதுவரை அனன்யா கல்லூரிக்கு நடந்தோ அல்லது பேருந்திலோ தான் சென்று வந்தாள். ஆனால் அன்று, வா அனன்யா, இன்று நான் உன்னை என் பைக்கிலேயே கல்லூரியில் கொண்டு போய் விடுகிறேன் என்றார் விவேக். அவளும் மகிழ்ச்சியோடு அவருடன் சென்றாள். மாலை கல்லூரி முடிந்ததும் அவள் நுழைவாயிலுக்கு வெளியே வந்தபோது விவேக் ஏற்கனவே அவளுக்காக பைக்கோடு காத்திருந்தார். ஆனால்
அன்று அனன்யா மிகவும் சோகமாக காணப்பட்டாள். காரணம், அவளது தோழி நேகா அவளிடம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கோபித்துக் கொண்டு சண்டை போட்டிருந்தாள். வழியில் அவளது முகவாட்டத்தை கவனித்த விவேக் அவளது சோகத்திற்கான காரணத்தை கேட்டார். நேகாவுடன் சண்டை நடந்துவிட்டதாகவும் அதனால் மனம் வருத்தமாக இருக்கிறது என்றும் அனன்யா கூறினாள். உடனே விவேக், கவலைப்படாதே, உன் மனதை நான் இப்போதே சரி செய்கிறேன் என்று கூறி வழியில் இருந்த ஒரு பிரியாணி உணவகத்தின் முன் பைக்கை நிறுத்தினார். அனன்யாவிற்கு பிரியாணி என்றால் உயிர் என்பது அவருக்கு தெரியும். அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டுவிட்டு குளிர்பானமும் குடித்தனர். விவேக் அங்கேயும் அவளிடம் பல ஜோக்குகளைக் கூறி அவளை சிரிக்க வைத்தார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். அன்று அனன்யாவின் தாயும் தந்தையும் வீட்டில் இல்லை. அவர்கள் ஒரு தூரத்து உறவினரின் திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார்கள். வீட்டில் இருவரும் தனியாக இருந்தபோது விவேக் அவளிடம், என்ன அனன்யா, இன்று அந்த வீடியோவை மீண்டும் பார்க்கலாமா என்று நீ என்னிடம் கேட்கவே இல்லையே என்று வம்புக்கு இழுத்தார். அதற்கு அனன்யா, நான் தான் ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்துவிட்டேனே என்று அலட்சியமாக கூறினாள். விவேக் திடீரென்று அவளை ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்தார். எப்படி பார்த்தாய்? உன்னிடம் சாதாரண டேட்டா பேக் தானே இருக்கிறது என்று சற்று கடுமையான தொனியில் கேட்டார். எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்திருக்கிறார். அவர்தான் எனக்கு அந்த வீடியோக்களையும் படங்களையும் அனுப்பினார். நான் நேற்று இரவே உங்களிடம் இதைச் சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் என்றாள் அனன்யா. இதைக் கேட்டதும் விவேக் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். நீ இப்போது போய் உன் உடைகளை மாற்றிவிட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தார். அனன்யா தன் அறைக்குச் சென்று உடை மாற்றிவிட்டு மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தபோது விவேக் அவளது மொபைலை கையில் வைத்துக்கொண்டு எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அவள் வருவதை பார்த்ததும் அவர் பதற்றமடையாமல் அந்த மொபைலை மேஜையின் மீது வைத்தார். பிறகு அவர்கள் இருவரும் இரவு உணவு சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிடும்போது விவேக் தன்னை மிகவும் விசித்திரமான மற்றும் தீர்க்கமான பார்வையோடு பார்ப்பதை அனன்யா கவனித்தாள். அவர் தன் குரூரமான எண்ணத்தை நிறைவேற்ற ஏதோ சொல்ல முயல்கிறார், ஆனால் அவரால் வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியவில்லை என்று அவளது அறியா மனம் கணக்கிட்டது. மாமா, இப்போது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன் என்று அனன்யா தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். அப்போது அவளது பார்வை விவேக்கின் முகத்தில் இருந்து அவரது மொபைலுக்குச் சென்றது. ஏனெனில் அவள் இப்போதும் அந்த தெரியாத பையனின் குறுஞ்செய்திக்காக காத்திருந்தாள். அவன் மதியம் முதல் அவளுக்கு செய்தி அனுப்பவில்லை. விவேக்கும் ஏதோ சொல்ல வந்து தயங்கிக் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் அனன்யா மேஜையில் இருந்த தன் மொபைலை எடுத்து அந்த புதிய எண்ணுக்கு தானே ஒரு செய்தியை அனுப்பத் தொடங்கினாள். ஆனால் விவேக் சட்டென்று அவளது கையிலிருந்து மொபைலை பறித்தார். அவருக்கு தன் மீது பொறாமை ஏற்பட்டுவிட்டது என்று அனன்யா தனக்குள் நினைத்து மகிழ்ந்தாள். விவேக் அவளிடம், சாப்பிடும்போது மொபைல் பயன்படுத்துவது நல்ல பழக்கம் இல்லை, அதனால் மொபைலை என்னிடம் கொடு என்று கூறி அதை தன் வசம் எடுத்துக் கொண்டார். அனன்யா வேக வேகமாகச் சாப்பிட்டு முடித்துவிட்டு, மாமா, நான் சாப்பிட்டு முடித்துவிட்டேன், என் மொபைலை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர், தருகிறேன், இப்போது நீ உன் கல்லூரி புத்தகங்களை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வா என்றார். பொறாமையின் உச்சத்தில் இன்று மாமா தன் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறார் என்று அனன்யா உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தாள். அவளும் அப்படியே செய்தாள். தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு விவேக்கின் அறைக்குச் சென்றவள் அவசர அவசரமாக தன் கல்லூரி வேலைகளை முடித்தாள். அப்போது இரவு மணி 11 ஆகியிருந்தது. அனன்யா விவேகிடம், மாமா, இப்போது என் மொபைலை கொடுங்கள், நான் என் நண்பனுடன் பேச வேண்டும் என்றாள். அதற்கு விவேக், என் தலை மிகவும் வலிக்கிறது அனன்யா, முதலில் எனக்கு ஒரு நல்ல தேநீர் தயாரித்துக் கொண்டு வா என்றார். அவளும் சமையலறைக்குச் சென்று தேநீர் தயாரித்து எடுத்துக்கொண்டு விவேக்கின் அறைக்கு வந்தாள். தேநீர் கோப்பையை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அவரை தூண்டும் விதமாகச் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து நகர முற்பட்டாள். அப்போது விவேக் சட்டென்று அவளது கையை பிடித்து இழுத்து, இன்று இரவு நீ என் அறையிலேயே தங்கு என்றார். அனன்யா ஒரு அமைதியான,
சம்மதிப்பது போன்ற பார்வையுடன் அவரை பார்த்தாள். ஆனால் அவளுக்கு இன்று இரவு அந்த புதிய பையனுடன் வீடியோ காலில் பேச வேண்டிய ஆசையும் இருந்தது. எனவே அவள் விவேக்கின் எண்ணத்தைச் சோதிப்பதற்காக வேண்டுமென்றே என் அறைக்குச் செல்கிறேன் என்று கூறி தன் கையை அவரிடமிருந்து விடுவித்துக் கொண்டு வெளியே செல்ல முயன்றாள். ஆனால் விவேக் அவளைப் போக விடாமல் தடுத்து, நான் சொன்னதை மட்டும் செய் என்று மிகவும் கடுமையான மற்றும் அதிகாரப்பூர்வமான தொனியில் கூறினார். அவளை தன் படுக்கையில் படுக்க வைத்தார். அவரது அந்த கடுமையான குரலுக்கு அஞ்சி அனன்யாவும் படுக்கையில் படுத்துக்கொண்டாள். அதன் பிறகு அன்று இரவு முழுவதும் விவேக் அவளிடம் செய்த காரியத்தை அனன்யா தன் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அவர் நீண்ட நேரம் அவளது மொபைலையே பயன்படுத்திக் கொண்டிருந்தாரே தவிர அவளைத் தொடவில்லை, அவளையும் தூங்க விடவில்லை. நள்ளிரவு 12 மணி அளவில் விவேக் அவளிடம், அனன்யா, உனக்கு அந்த புதிய பையன் யார் என்று பார்க்க வேண்டுமா? யார் உனக்கு நள்ளிரவில் வீடியோ அழைப்பும் புகைப்படமும் அனுப்பி உன்னை ஆசை வார்த்தைகளில் வீழ்த்த பார்த்தது என்று தெரியுமா என்று கேட்டார். விவேக்கின் பேச்சைக் கேட்டதும் அனன்யா மிகுந்த உற்சாகமடைந்து, ஆம் மாமா, எனக்கு பார்க்க வேண்டும், அவன் யார் என்று சொல்லுங்கள் என்றாள். விவேக் அவளது மொபைலை அவளது கையில் கொடுத்து, இதைப் பார் என்றார். அந்தத் திரையில் இருந்த புகைப்படத்தையும் சாட்களையும் பார்த்த அனன்யாவின் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. அவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த புதிய எண்ணில் இருந்து அவளுக்கு ஆசை வார்த்தைகளை அனுப்பிய பையன் வேறு யாருமல்ல, அவளது தோழி நேகாவிற்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட அவளது வருங்கால கணவன்தான் அவன். அனன்யா சோகம் மற்றும் ஏமாற்றம் நிறைந்த கண்களுடன் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் விவேக்கை பார்த்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அப்போது விவேக் அவளிடம் மிகவும் நிதானமாகவும் கனிவாகவும் பேசத் தொடங்கினார். நீ இந்த புதிய பையனைப் பற்றி என்னிடம் அரைகுறையாகச் சொன்னபோதே யாரோ ஒரு காமுகன் உன்னை ஏமாற்றி முட்டாளாக்க நினைக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் நேற்று இரவு உன் மொபைலில் இருந்து அந்த எண்ணை எடுத்து மாடிக்குச் சென்று அந்தப் பையனுடன் நான் உன் பெயரில் பேசத் தொடங்கினேன். அவன் உன்னைத் தன் வலைக்குள் வீழ்த்தி உனது அந்தரங்க புகைப்படங்களை வாங்கி சமூக ஊடகங்களில் பதிவேற்ற திட்டமிட்டிருந்தான். நான் நேற்று இரவு அவனை பிடித்து சட்டப்படியும் என் பாணியிலும் மிரட்டி பணிய வைக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் நீ ஒட்டுமொத்தமாக அழிந்து போயிருப்பாய். உன் வாழ்க்கையே சீரழிந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தின் மரியாதையும் சமூகத்தில் கெட்டுப் போயிருக்கும். அதன் பிறகு உன் அப்பாவும் நம் குடும்பமும் என்ன மாதிரியான விபரீத முடிவை எடுத்திருப்போம் என்பது வேறு விஷயம். மகளே, இது நீ நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய வயது. இது போன்ற ஆபத்தான தற்காலிக பாதைகளில் இருந்து உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ என்னிடம் இந்த ஆபத்தான விஷயங்களைப் பற்றி பேசியபோது உனது அறியாமை மற்றும் குழந்தைத்தனம் என்று நினைத்து நான் ஆரம்பத்தில் கண்டிப்பதை தவிர்த்து வந்தேன். ஆனால் உன்னை அதட்டுவதற்குப் பதிலாக உனக்கு இந்த உலகத்தின் ஆபத்துகளை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் நான் உன்னிடம் கோபப்படாமல் ஒரு நண்பனைப் போல பழகினேன். அந்த தொடக்க காலத்தில் நான் உன்னை கடுமையான வார்த்தைகளால் திட்டியிருந்தால் நீ என் பேச்சைக் கேட்காமல் கோபமடைந்து என்னிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் மறைத்திருப்பாய். என்னிடமிருந்து விலகிச் சென்று அந்த ஏமாற்றுக்காரர்களின் வலையில் மிக எளிதாக விழுந்திருப்பாய் என்றார் விவேக். மாமாவின் பேச்சைக் கேட்ட அனன்யா தன் தவறை உணர்ந்து கதறி அழுதாள். விவேக் அவளுக்கு ஆறுதல் கூறி அவளது கண்ணீரைத் துடைத்தார். மேலும் கல்லூரியில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தும் நல்ல பெண்களுடன் மட்டும் நட்பு கொள்ளும்படியும் கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள பெண்களிடம் இருந்து விலகியிருக்கும்படியும் அறிவுறுத்தினார். அனன்யா தன் மாமாவின் கைகளை பிடித்துக்கொண்டு, நான் இனிமேல் என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்றும் இனி ஒருபோதும் இதுபோன்ற தவறான எண்ணங்களுக்கும் ஆபத்தான வலைத்தள பழக்கங்களுக்கும் இடம் தரமாட்டேன் என்றும் கண்ணீருடன் உறுதியளித்தாள். ஆம் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் அமர்ந்து அவர்களின் மன ஓட்டங்களை பகிர்ந்து கொள்ள நேரம் ஒதுக்குவதில்லை. இது அவர்கள் குழந்தைகளுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும்.
குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை புரிய வைக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. பள்ளி அல்லது கல்லூரிகளில் ஏதேனும் தவறான வழிகாட்டுதல்கள் ஏற்பட்டால் அதை தயங்காமல் உங்கள் பெற்றோரிடமோ அல்லது குடும்பத்தில் உள்ள நம்பகமான பெரியவர்களிடமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பேராபத்துகளில் இருந்தும் ஏமாற்றங்களில் இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அனன்யாவின் மாமா விவேக்கைப் போல பிள்ளைகளின் குடும்பத்தினர் அவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களின் ஒவ்வொரு அடியையும் கனிவோடும் கண்காணிப்போடும் வழிநடத்த வேண்டும். இந்த தார்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல விழிப்புணர்வு கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.